ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம அகல் ட்ராவல்ஸ் மூலிமா தான் நம்ம கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வேணும்னா நீங்கள் அகல் ட்ராவல்ஸை புக் பண்ணி நீங்களும் கும்பகோணத்தை சுற்றி பார்க்கலாம். அவங்க நம்பர் இப்போ டிஸ்பிளேல வருது. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலுக்கு இங்கே வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா திருநறையூர் அப்படின்ற ஒரு ஊரில் நாச்சியார் கோவில். சனி பகவானுக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்தலமாக இது அமையுது. ஸ்ரீ மங்கள சனீஸ்வர பகவான் ஆலயமாக இது கருதப்படுது. வாங்க இந்த கோவிலை போயிட்டு நம்ம தரிசனம் முடிச்சுட்டு இந்த கோவிலுடைய சிறப்பும் ஸ்தல வரலாறும் பற்றி நான் சொல்கிறேன். வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அற்புதமான ஸ்ரீ அருள்மிகு ராமநாத சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணோம். உள்ளே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் வேறு எங்கும் இல்லாத சனி பகவானை ஸ்ரீ மங்கள சனீஸ்வரராக இங்கே நம்ம பார்க்க முடியும். குடும்பத்தோடு இங்கே தான் இருக்கார், வேறு எங்கேயும் கிடையாது. 2 மனைவிகளும் 2 குழந்தைகளுடன் இங்கே நமக்கு காட்சியளிக்கிறாரு. இன்னும் இந்த டீப்பாக இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறும் சிறப்புகளும் நான் சொல்கிறேன், வாங்க கேட்கலாம். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஸ்ரீ ராமநாத சுவாமி என பெயர் வர என்ன காரணம்ன்றதை பார்க்கலாம். இலங்கைக்கு வெற்றி பெறுவதற்கு முன்னாடி ராமேஸ்வரம் சென்று அங்கு சிவபெருமானை வணங்கி அதன் பிறகு போருக்கு சென்றார் ராமர். வெற்றி பெற்ற பிறகு வெற்றி ராமராக இங்கு இங்கிருக்கக்கூடிய சிவபெருமானை பிரேஷை செய்து ராமபிரான் சிவனை வழிபட்டதனால இஸ்தலத்துக்கு ஸ்ரீ ராமநாத சுவாமி என பெயர் வர காரணமாக இருந்ததாக ஐதீகம். அருள்மிகு மங்கள சனீஸ்வர பகவான் திருக்கோவில். இக்கோவிலில் சனீஸ்வர பகவான் குடும்பத்தோட நமக்கு அருள்பாவிக்கிறார். இஸ்தலத்தில் மட்டுமே இப்படி ஒரு சனீஸ்வர பகவானை நம்மால் தரிசிக்க முடியும். வேறு எங்கும் இப்படி ஒரு தரிசனம் நமக்கு கிடையாது. இங்க குடும்பத்தோட இங்கு நம்ம சனீஸ்வர பகவான் ஏன் அருள் பாவிக்கிறார் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். சனீஸ்வர பகவான் ரோகிணி நட்சத்திரத்துல 12 வருட காலம் வாசம் செய்யறாரு. இப்போ அந்த ரோகிணி நட்சத்திரத்துல இருந்து வேற ஒரு நட்சத்திரத்துல மாறுறதுக்கான காலம் வந்தது. அப்படி ரோகிணி நட்சத்திரத்தை விட்டு வேற ஒரு நட்சத்திரத்துக்கு மாறினால் இவ்வுலகிற்கு பஞ்சம் ஏற்படும் என சிவபெருமான் நாரதர் கிட்ட சொல்றாரு. இத அறிந்து கொண்ட நாரதர் நேரா இச்செய்தியை வசிஷ்டரிடம் சொல்றாரு. வசிஷ்டர் என்ன பண்றாரு, இதுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம இத கொண்டு தசரதர் கிட்ட போயிட்டு சொல்றாரு. உடனே தசரதர் சனி பகவானை நோக்கி போரிட துணிஞ்சிட்டாரு. இத அறிந்து கொண்ட சனீஸ்வர பகவான், மானிடனே அரசனே, உன் வீரத்தை பாராட்டுறேன். அதுலயும் உன் மக்களுக்கு துன்பம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக நீ போரிட வர, அந்த நல்ல எண்ணத்தையும் நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னால இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே தசரதர் என்ன பண்றாரு, சனீஸ்வர பகவானை நோக்கி சனீஸ்வர மந்திரத்தை ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதனால இந்த ஸ்லோகத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த சனீஸ்வர பகவான் தசரதருக்கு 2 வரங்கள் நான் தரேன் அப்படின்னு சொல்லி 2 வரங்களையும் தசரதருக்கு தராரு. அது என்னன்னா, ரோகிணி சகடபேத காலத்தில் நான் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுப்பதில்லை என்று கூறியிருக்கார். 2வது வரமானது என்ன தெரியுங்களா,
ரொம்ப அற்புதமான ஒரு வரம்ங்க. அது என்னன்னா, குடும்ப சமேதராய் அருள்மிகு மந்தா தேவி, அருள்மிகு ஜோஸ்டா தேவி, அருள்மிகு மந்தி, அருள்மிகு குளிகன் சமேதராய் உள்ள இத்திருக்கோவிலுக்கு வந்து என்னை வழிபடுவோருக்கு என்னாலும் 8 கிரகங்களாலும் ஏற்படும் பாதிப்புகளை நீக்குபவராக விளங்குவேன் எனவும் 2 வரங்களையும் கொடுக்கிறாருங்க. சூப்பர்ல. இதுல 2 மனைவிகள் இருக்காங்க. அதுல ஒரு மனைவி அருள்மிகு மந்தா தேவி, 2வது மனைவி அருள்மிகு ஜோஸ்டா தேவி. 2 மகன்களுடைய பெயரு அருள்மிகு மந்தி, அருள்மிகு குளிகன். இப்படி 4வரும் சேர்ந்தால் போல இருக்கக்கூடிய உலகிலே ஸ்தலம் மட்டுமே. அருள்மிகு மந்தி என்ற கிரகம் ஆயுளை நிர்ணயிக்கும் கிரகமாக விளங்குகிறது. அருள்மிகு குளிகன் காலத்தினுடைய காலங்களை நிர்ணயிக்கும் கிரகமாக விளங்குகிறது. இக்கோவிலுடைய தனிச்சிறப்பு இதுதான். அதே போல இங்க நம்ம இந்த கூலிகை காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ராவுகாலம் யமகண்டம் மாதிரியே கூலிகை நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தினந்தோறும் இவ்வாலயத்துல கூலிகை நேரத்துல சிறப்பு பரிகாரம் நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமையில 3லேருந்து 4:30, திங்கட்கிழமையில 1லேருந்து 3, செவ்வாய்க்கிழமையில 12லேருந்து 1:30, புதன்கிழமையில 10:30லேருந்து 12, வியாழக்கிழமையில 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், வெள்ளிக்கிழமை 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், சனிக்கிழமை காலையில 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். இந்த கூலிகை நேரத்துல சிறப்பு பரிகாரம் இக்கோவிலில் நடைபெறுது. ஓகேங்களா? வேணுன்றவங்க இந்த பரிகாரத்தை பண்ணி உங்களுடைய கஷ்டங்களை போக்கிக்கோங்க. இத்தலத்தில் மட்டுமே சாந்த சுரூபமாக இருப்பதால் நீல நிற ஆடை அணைந்து தனது திசையான மேற்கு நோக்கி தனது உலோகமான இரும்பு கொடிமரத்தோடு காட்சியளிப்பதோடு மட்டும் இல்லாமல் அபிஷேகம் செய்யும் போது பால் நீல நிறமாக மாறி தன்னுடைய நீல வண்ணத்தை பக்தர்கள் கண்களில் அருமருந்தாய் காட்டி அருளுகிறார். ஸோ இந்த கோவிலை பற்றின தல வரலாறும் சிறப்புகள் நான் சொல்லியிருப்பேன். ஸோ மொத்தத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் சேரும். சரிங்களா? எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஓகேங்களா?